டீச்சர் டீச்சர் சார் உள்ள வந்து உட்காருங்க சார். நல்லா இருந்த பையனை ஒரு பொட்டலமா என் வீட்டுல படுக்க வச்சப்போ பல பேர் அவனை பார்க்க வந்தாங்க. ஆனா உங்களை மட்டும் காணும் டீச்சர். என் மனசு அப்படியே பதறி போயிடுச்சு டீச்சர். ஆனா சில பேர்லாம் எவ்வளவுதான் நெருக்கமா பழகினாலும் மனசு கல்லு மாதிரி இருக்கும். ரத்தமும் தண்ணியும் இல்லாத மாதிரி. ஆனா என்னோட ஜோக்குள்ள டீச்சருக்கு எந்த இடம் இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. அவனோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் இதுல கொட்டி வச்சிருக்கா. ஒரு பெண்ணுன்றவ தன்னோட காரியத்திலே கண்ணா இருக்கிற சுயநலவாதின்னு என்னோட நெஞ்ச கிழிச்சு அதுல எழுதி வச்சிருக்க. ஆனா அதையும் மீறி என் ஜோ என் பின்னாடியே நடந்து வந்து அப்படி இல்லாத சில பெண்களும் இருக்காங்கன்னு சொன்னான். ஆனா டீச்சர் நீங்க சார் அது சார் நான் அது வந்து அநாத ஆசிரமத்தில் என் தனிமையான வாழ்க்கையில இருந்து என்னை அடுத்த லெவலுக்கு மாத்தினது என்னோட சோஃபியா. அவளும் என்ன மாதிரி அநாதையா இருந்தா. சிலுவைக்கு முன்னாடி எல்லாருடைய சாட்சியாவும் ஒரு தாலி, அதுதான் எங்களுடைய கனவா இருந்துச்சு. ஆசீர்வதிக்க என்னோட அப்பா ராகுல் மாஸ்டரும் இருப்பாரு, அப்புறம் ஒரு அம்மாவும் இருப்பாங்க. அந்த அம்மா தான் என்னோட அனுப்பிரபா டீச்சர். டீச்சர், நீங்க ராகுல் சாரோட சேர்ந்து ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம்ல? என்னது அந்த முரட்டுக்காலைக்கு ஒரு பெண் மான் ஜோடி. நான் ஜோ சொன்னது எனக்கும் தோணுச்சு. உண்மை சொல்லணும்னா அப்ப கூட தோணல. அன்னைக்கு ஜோக்கும் உங்களுக்கு இருக்கிற நெருக்கமான உறவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. சிரிக்கவும் தெரியுமா? யாரும் என்ன இது வரைக்கும் சிரிக்க வச்சதே இல்லை. சொல்லுடா, என் ஜோவை கொண்டது யாரு? நான் இல்ல.
அவனை நீ சொல்ல மாட்டால? சொல்ல வெப்படா. அவனை இந்த உலகத்தை விட்டு நீ தூக்கிடுவேன்னு சொன்னப்போ நான் அதை அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கலாடா. வினய், அவ கதையை முடிக்க அண்ணில இருந்து சான்ஸ் தேடி அவன் பின்னாடி நானும் போயிட்டே தான் இருந்தேன். ஆனா அவனை கொன்னது நான் இல்ல. உண்மையை சொல்லுடா. யாரா அவனை கொன்னது? உண்மையை சொல்லு. அவன் கதையை முடிக்க அரண்மனை வீட்டை நோக்கி பயணிச்ச நாங்க எதிர்பாராம திடீர்னு அவனை பார்த்தோம். அது நம்ம ரசாக் தானே? இவன் மேலே நான் ஒரு கண்ணு வச்சிருந்தேன். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஏய், எங்க போற? இது நம்ம வேலை கிடையாது. நீ எதுக்காக போயிட்டு இருக்க? ஜோ, வினய், நீ அதை நம்பிதான் ஆகணும். ஜோவை கொன்னது நான் இல்ல, டீச்சரோட சித்தப்பா தான். அந்த வியாதி எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்தது. அதாவது பாழா போன அந்த ஃபிக்ஸ். அன்னைக்கு வலிப்பு வந்த என்ன வைத்தியர்கிட்ட காட்டிட்டு வரும்போது அவ வந்து வழி மறிச்சு நின்னா. அவ தான் அதர்ம வழிகளை கத்துக்கிட்ட அருந்ததி. உன் அப்பா பாலச்சந்திரன் அந்த தோட்டத்திலையும் எங்க அண்ணனை குளத்திலையும் தூக்கி எரிஞ்சிட்டா. அவ அந்த அருந்ததி அவங்க கதையை முடிச்சிட்டா. அருந்ததி ஆவிய கட்டுப்படுத்த மகா மாந்திரிகர் சக்கரபாணி வந்தார். இந்த பகவதி கோவில்ல அந்த பலிக்கல்ல அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. தன்னை நேசிச்சவனை வசியம் பண்றதுக்காக மந்திரம் கத்துக்கிட்ட அருந்ததி கடைசியில கிணத்துல குதிச்சு செத்துட்டா. எல்லா வேதனைகளையும் மந்திரங்களையும் என் மனசுக்குள்ள அடக்கி எப்படியோ என் காலத்தை ஓட்டிட்டா. என் அன்னைக்கும் அவங்க பொண்ணுக்கும் காவலா இருந்த. அண்ணன் உயிரோட இருக்கும்போது வாங்காத கடனுக்காக கணக்க சொல்லிக்கிட்டு அரவிந்தும் அவனோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பழைய பங்காளியோட இடத்தை எழுதி வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. காலை பிடிச்சு கதர்ன. சொந்த மண்ணில் வாழற உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு அதை பிச்சைய போட்டு அந்த அரவிந்து என் பொண்ணு அனுப்பிரபா வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டு. பாரு, இங்க இருக்கிறது எல்லாமே ஏன் சொத்து. இங்க இருக்கிற எல்லாமே
இந்த அரவிந்தனுக்கு தான் சொந்தம். இங்க பாரு பொண்ணு, உன் மனசுல வேற எந்த எண்ணமும் இருக்க கூடாது. உனக்கு 18 வயசு ஆகட்டும், அது வரைக்கும் இந்த அரவிந்தன் காத்துக்கிட்டு இருப்பான். அவனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத நிலையில ஆக வேண்டியவன். அரவிந்தம் போட்டு வச்ச அந்த லக்ஷ்மண ரேகைக்குள்ள வாடி வதங்கி வாழ்ந்துட்டு இருந்தா என் பொண்ணு. உன் பொண்ணுக்கு இன்னைக்கு 15 வயசு ஆகுதுமா. முடியாது. அங்க பொண்ணால இனிமே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இல்லம்மா, எனக்கு தெரியும். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் அரவிந்த் வருவான். தலை குனிஞ்சு நிக்க உன்னால முடியாது இல்ல. அந்த அரவிந்தன் கெட்ட வந்தான். ஆனா அவன் மனசுல இருக்கிற அந்த அன்பை நீ ஏமா கண்டுக்காம இருக்கணும்? பிரம்மனையே பிடிச்சு நிறுத்தினவ தாம்மா பொண்ணு. அவனை நல்ல வழிக்கு கொண்டு போக என் பொண்ணால முடியாதா? சித்தப்பா, பகவதி அம்மனை நீ கும்பிடுறல்ல, அந்த பகவதி உன்னை காப்பா. இல்ல சித்தப்பா, என்னால அதெல்லாம் முடியாது. ஒரு யோக்கு இருக்கணும், எவனா வேணாலும் இருக்கட்டும். நான் சந்தோஷமா அவனுக்கு கழுத்தை நீட்டுறேன். அதுதான் ஒரு பொண்ணோட விதின்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க அப்பனை கொன்னவனை நான் எப்படி? என்ன சொல்ற?